கியூரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீக்கெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் விளாதிமிர் ஜெலன்ஸ்கியோட பேட்டி ஓவல் ஆஃபீஸில் உள்ள பேட்டி உலகத்தையே நிறைய பேரே வியக்க செய்ய வச்சது. பயங்கர காரசாரமான பேட்டி. இதை நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அதில் அந்த பேட்டியில் ஒரு ஸ்னிப்பட்டை பற்றி பேச போகிறோம். எனக்கு ரொம்பவும் நெருடலை ஏற்படுத்திய தருணம். அதாவது ஒரு செய்தியாளர் விளாதிமிர் ஜெலன்ஸ்கி கிட்ட கேட்குறாரு, நீங்கள் ஏன் ஒரு ஓவல் ஆஃபீஸில் டொனால்ட் ட்ரம்ப் பெரிய அமெரிக்காவோட பெரிய அதிபரை மீட் பண்ண வந்திருக்கீங்க, ஏன் சூட் போடாமல் வந்திருக்கீங்கன்னு கேட்டார். ஏன்னா விளாதிமிர் ஜெலன்ஸ்கி ஒரு பிளாக் கலர் ஒரு மிலிட்ரி ஸ்வெட் ஷர்ட் போட்டு வந்திருப்பார். ஸோ அது அவ்வளோ அருமையாக அவர் ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். அவர் சொல்லுவார், போர் முடியட்டும், மேபி நான் ஒரு நல்ல சூட், அதாவது காஸ்டியூம்னு சொல்லுவார் அவர். அதான் முக்கியமாக அந்த ஹேண்டில் பண்ண விதத்தை எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு விதமும் கூட. உங்களை மாதிரி உள்ள ஒரு காஸ்டியூம் போடுவேன், உங்களே மாதிரி ஒரு காஸ்டியூம் போடுவேன், மேபி ஒரு எக்ஸ்பென்சிவாக போடுவேன், இல்லை ஒரு சீப்பராகவும் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லுவார். ஏன்னா ரொம்பவுமே அது ஒரு வியக்க வச்சது. அதாவது ஒரு செய்தியாளர் இவ்வளோ பெரிய ஒரு போர் நடந்துட்டுருக்கு, அவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனால் யார் போர் புரியுறாங்களோ அவங்கள தவிர்த்து எல்லாருமே குளிர் காஞ்சிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு ஒரு நெத்தி அடியில் பதில் கொடுத்தாரு அவர். ஹவ் ப்ரொஃபஷ்னலி ஹேண்டில்ட். உண்மையாகவே இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போனால் வினோபாவேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் இருந்தார். அவரோட ஸ்டோரியும் இதே மாதிரி இருக்கும். ஒரு மீட்டிங்க்கு ஏதோ சாப்பிட போகும்போது அவர் உள்ளே அனுமதிக்கலையாம். ஏன்னா அவர் போட்டிருந்த ஆடைகள் கதர் ஆடைகள். ஏன்னா அவர் காந்திய கொள்கைகளில் மூழ்கி ஒரு கதர் ஆடையை மட்டும் வேர் பண்ணியிருக்காரு. அப்போ அவரை சாப்பிட சொல்லும்போது அவர் சொன்னாராம், உடனே போய் அவரை அலோவ் பண்ணாதனால வேற உடுப்பை போட்டுட்டு சாப்பிட சொன்னாங்களாம். உடனே அவர் அந்த உடுப்புகளை பார்த்து சொன்னாராம், ஷர்ட்டே நீ சாப்பிடு, பேண்ட்டே இது சாப்பிடுன்னு. இந்த மாதிரி நம்ம மனிதர்களை, சக மனிதர்களை நம்ம ஏன் இப்படி நம்ம நடத்துகிறோம்? ஜாதிய வன்கொடுமை, மதம், வன்மம், அதிகாரத்துவம், பணபலம் இந்த மாதிரி என்ற பேரில் சக மனிதர்களை ரொம்ப மோசமாக நடத்தி அவங்கள எப்படி தாக்க முடியுமோ இந்த மாதிரி வார்த்தைகளால் தாக்க நம்ம நினைக்கிறோம். ஸோ இதை எல்லாத்தையுமே மாற்றிட்டு இந்த மாதிரி ஒர்க் என்வாயர்மெண்ட்லேயும் நடக்க சான்சஸ் இருக்குது. மாற்றிட்டு நம்ம மனிதர்களாக நடக்கணும்னு நான் உங்ககிட்ட வேண்டுகிறேன். Until we meet, lots and lots of love. Bye for now.